ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்னைக்கு ஃப்ரைடேக்கு நான் சிம்பிளாக டேஸ்டியாக என்ன சமைச்சேன்னு காமிச்சிருக்கேன். கூடவே ஸ்கின்னுக்காக ஒரு சூப்பரான ஜூஸும் செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஃப்ரைடே தான். ஃப்ரைடே வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து நான்வெஜ் தான் இருக்கும். சிக்கன், மட்டன் எதுவாக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து நான் சிக்கன் மந்தி பிரியாணி தான் செய்யலான்னு எடுத்திருந்தேன். பட் இருந்தாலும் நான் இப்போ எடுத்து வச்சிருக்க சிக்கன் வச்சு நான் மந்தி பிரியாணி செய்ய போகிறதில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கனை வந்து நம்ம மந்தி பிரியாணிக்காக வந்து தண்ணியில் கொதிக்க விடும்போது, அது கொஞ்சம் நேரம் கொதித்து அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹார்டாயிடுது. என்னோட பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காக நான் வந்து வேற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ எடுத்து வச்சிருக்க சிக்கன் மசாலா போட்டு, உப்பு எல்லாம் போட்டுட்டு, அத சிக்கன் 65க்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த சிக்கன் 65 மசாலா பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல வந்து ஃபேமஸா கிடைக்கும். ஸோ அது கூடவே நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சமா மத்த பொருளையும் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே வந்து இந்த சிக்கன் 65 மசாலா கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன்னா, வீட்ல இருக்கிற என்னோட மசாலாவும் கொஞ்சமா சேர்த்துப்பேன். ஸோ அது கூடவே சிக்கன் நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு நம்ம கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா, செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம வந்து சிக்கன வந்து ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ கடைசியா சிக்கன வந்து நீங்க இந்த மாரி நல்லா பெரட்டுன பிறகு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ எல்லா நாளும் ஒரே மாதிரி செய்யாம, ஒரு நாளும் ஒரு மாதிரி நம்ம செஞ்சோம்னா, வந்து நம்பளுக்கும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ சிக்கன நல்லா நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் நார்மலா கடையில விக்கிற சாதாரண பாஸ்மதி ரைஸ் தான். இந்த கப்பால நான் வந்து 2 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்த ரைஸை ஒரு 2, 3 தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம ஊற வச்சுருவோம். அது ஒரு பக்கமா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிக்கன் 1 கேஜி வாங்குறேன்னா, அத வந்து நான் ஒரு 2, 3ஆ பிரிச்சு வச்சிருப்பேன். பிரெஸ்ட் பீஸ் நெறையா இருந்துச்சுன்னா, நெஞ்சு பகுதியா கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன். அந்த மாரி எடுத்து வைக்கும்போது, அந்த நெஞ்சு பகுதியில உள்ள முள்ளு, இந்த கழுத்து பக்கம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாரி பீசஸையும் நான் எடுத்து, இதில தான் வந்து நான் மந்தி பிரியாணி செய்வேன். ஸோ இத வந்து சிக்கன் ஸ்டாக் மாரி ரெடி பண்ணிட்டு நம்ம மந்தி பிரியாணி செய்யலாம். ஸோ அதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில வந்து ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாரி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸஸ அதில போட்டுருவோம். போட்ட பிறகு இதில வந்து நம்ம ஒரு சில ஸ்பைசஸ் சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா, பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2 இதெல்லாம் போட்டுட்டு இந்த சிக்கன் வேகுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு சிக்கன் ஸ்டாக் ரெடி ஆயிடும். ஸோ அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் ஒரு ஸ்கின் க்ளோயிங்க்காக நான் ஒரு சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ என்னோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் குடிப்பேன். ஸோ அது எதுக்காக குடிக்கிறோம்னா, நம்ம உடலுக்காக தான். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ நமக்கு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா, இந்த விஷயம்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த தர்பூசணியில நம்ம ஜூஸ் போடும்போது, அதோட வெள்ள பகுதியும் நம்ம சேர்த்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அத அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு மிக்ஸர் ஜார்ல நம்ம தர்பூசணிய போட்டுட்டு, அது கூடவே ஒரே ஒரு வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். இது 2யும் போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு நல்லா லைட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ இங்க நம்ம வந்து அதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்த பிறகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இங்க கருவேப்பிலையும், கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இத நம்ம தொடர்ந்து குடிக்கும்போது நீங்க ஸ்கின்ன வந்து பிரைட் ஆகுறத பார்ப்பீங்க. ஆக்னே இருந்துச்சுன்னா, கருப்பு கருப்பா புள்ளி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து வந்து ஸ்கின்னுலேருந்து போயிடும். நீங்க வந்து கொத்தமல்லி, புதினாலாம் நீங்க அடிக்கடி இந்த மாரி ஜூஸஸா சேர்க்கும்போது, ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நல்லா ஜூஸை வடிகட்டி எடுத்துட்டேன். அது கூடவே இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, திரும்பவும் நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ ஜூஸை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம். வச்சிட்ட பிறகு நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம். ஸோ இங்க வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து இங்க நல்லா கொதிச்சிருச்சு. நான் இங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இத யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு மந்தி பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம்.
ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் இங்க வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெரிய சட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பட் அடிகனமா இருக்கிற பாத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் குக்கர் தான் எடுத்திருக்கேனே தவிர, குக்கர்ல வந்து விசில் விட்டு சமைக்க போறதில்ல. தம் போட்டு தான் சமைக்க போறேன். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திருவோம். எண்ணெய் ஊத்தின பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 2 நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒண்ணே 1 போதும். மந்தி பிரியாணிக்கு நெறைய தேவைப்படாது. ஸோ இத வந்து அந்த எண்ணெயில போட்டுட்டு நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எடுத்த பிறகு நம்ம கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைல்ல மந்தி பிரியாணி செய்வாங்க. நானே வந்து 3, 4 ஸ்டைல்ல மந்தி பிரியாணி செய்வேன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு வே தான். அது மட்டும் இல்லாம இந்த மந்தி பிரியாணி மசாலா நான் வீட்லயே வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் கண்டிப்பா போடுறேன். ஸோ இந்த மந்தி பிரியாணி மசாலாலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டா போதும். ஏன்னா, நம்ம ரைஸ் ரொம்ப கம்மியா தான் சமைக்கிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சமான அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்ட பிறகு, நம்ம ஏற்கனவே நான் சிக்கன ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அத வந்து இங்க நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணிய நம்ம எந்த கப்ல ரைஸ் 2 1/2 கப்பு எடுத்துருக்கோம்டா, அப்ப 5 கப்பு அளவுக்கு தண்ணி ஊத்தணும். ஸோ இந்த தண்ணிய வந்து எந்த அளவுக்கு வருதோ பார்த்துக்கிட்டு, பேலன்ஸுக்கு நம்ம நார்மல் வாட்டரும் போட்டுக்க வேண்டியதான். ஸோ எனக்கு சிக்கன் ஸ்டாக் வந்து 3 கப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 1/2 கப் நான் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ரைஸுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கொதிச்ச பிறகு, நம்ம இங்க ஏற்கனவே வந்து அலசி ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம அது உள்ளக்க சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஸோ நல்லா கொதிக்க வர நேரம் பார்த்து நம்மளுக்கு ரைஸும், அரிசியும் இந்த மாரி வந்திருக்கும். அந்த டைம்ல நம்ம இன்னொரு அடுப்புல நான் ஏற்கனவே ஒரு பழைய இரும்பு தோசைக்கல்ல வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத வந்து இதில வச்சுட்டு கரெக்ட்டா வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம தம்ல போட்டுருவோம். நான் ரைஸ் கொஞ்சமா இருக்கிறதுனால சின்ன அடுப்புல வச்சு தம் போடுறேன். இதுவே நீங்க 1/2 கிலோ, 1 கிலோ சமைக்கும்போது நம்ம பெரிய அடுப்புல வச்சு தம் போட்டா தான் நல்லா தம் ஆகி வரும். ஸோ வந்து அது மேலவே இந்த வெயிட்டையும் வச்சுருவோம். ஸோ வந்து நம்மளுக்கு பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆகி வந்துரும். சாரி மந்தி பிரியாணி. ஸோ அது அந்த பக்கம் நம்மளுக்கு தம் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில, இங்கே வந்து ஒரு கடாயில நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா ஃப்ரை ஆகி வரும். இந்த மாரி ஃப்ரை பண்ணி குடுத்தா தான் என்னோட கிட்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ மந்தி பிரியாணியில போட்டுட்டு அதுக்கப்புறம் அத வந்து மேரினேட் பண்ணி எடுத்தா, அது ஒரு மாரி ரொம்ப ஹார்டாயிடுற மாரி ஃபீலிங்கா இருக்கு. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு அத சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சிக்கன் ஃப்ரெஷ்ஷான சிக்கன்லாம் மசாலா போட்டு 65 பண்ணி சாப்பிட்றது வந்து, அந்த சிக்கன விட இந்த சிக்கன் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டா தெரியும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இந்த மாரி பெரிய பெரிய பீஸஸா போடும்போது, நம்ம எப்படியாச்சும் ஒரு ஒரு தடவையும் 3 நிமிஷம் 3 நிமிஷம்னு ஒரு 6 தடவையாவது நம்ம திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா தான், சிக்கன் வந்து உள்ளக்கையும் நல்லா சூப்பரா வெந்து வரும். அந்த சைட்ல வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருந்த ஜூஸ் வந்து நம்ம குடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் கண்டிப்பா குடிக்கணுமான்னு கேட்டா, குடிச்சா ரொம்ப நல்லது. வயித்துக்கு நல்லது, குளிர்ச்சி. அதே மாதிரி 30 வயசுக்கு மேல பெண்கள் மாறிட்டோம்னா, நம்ம ஸ்கின்ல வந்து நெறைய டிஃப்ரென்சஸ் வரும் கண்டிப்பா. பட் அதெல்லாம் தவிர்க்கணும், நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா, இந்த மாரி ஜூஸஸ் வந்து கண்டிப்பா குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நான் 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு சூப்பரா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே, நம்ம இந்த ஜூஸஸ் குடிக்கிற வேலையும் நம்ம கண்டிப்பா செய்யணும். இப்படி தான் நான் எல்லா நாளுமே ஜூஸ் குடிப்பேன்னா கிடையாது. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரியான ஜூஸ் நான் குடிப்பேன். பெண்கள் நம்ம என்ன செய்வோம்னா, சமைக்கும்போது தண்ணி கூட நம்ம ஒழுங்கா குடிக்க மாட்டோம். ஸோ தண்ணி குடிக்காததுனாலே என்ன செய்யும், நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகி நெறைய ப்ராப்ளம் வரும். ஸோ ப்ராப்ளம் வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுவோமே தவிர, அந்த ப்ராப்ளம் வர விடாம செய்றதுக்கு நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாரி கண்டிப்பா தொடர்ந்து செய்யுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே நான் சிக்கன் ஸ்டாக்குக்காக எடுத்த சிக்கன் பீஸஸ வந்து போன்லேருந்து தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். அத வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ஆம்லெட் செய்யலான்னு தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது எப்படி செய்றதுன்னு காமிக்கிறேன். ஸோ அது கூடவே நான் 2வதா பேட்சையும் நான் சிக்கன வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த சிக்கன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் எந்த அளவுக்கு ரெடி ஆகியிருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா 20 மினிட்ஸ்க்கு மேலே தம் ஆயிடுச்சு. ஆன பிறகு உடனே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் ரைஸ் செஞ்சிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா உதிரி உதிரியா நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காம வந்து நம்மளுக்கு மந்தி பிரியாணி வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்தி பிரியாணி நான் போட்ட மந்தி மசாலா கூட சேர்த்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அந்த மந்தி மசாலா கண்டிப்பா நான் உங்களுக்காக போடுவேன். ஸோ அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி சிக்கன ஒரு ஹேட் பேக்கில் வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து நான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, போனை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அவங்களுக்கு வந்து லஞ்சில் வந்து பேக் பண்ணிடுவேன். ஸோ வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க சாப்பிட்றது இல்லை இப்போலாம். லஞ்சுக்கு தான் நான் வந்து கொடுத்து விட்டுறது. ஸோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த கேப் பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கனோட சேர்த்து சோறு கூட மந்தி பிரியாணி செய்கிற மாரி நம்ம வந்து அந்த கறி போட்டு நம்ம புகை வைக்க போகிறோம். ஸோ அந்த புகை வச்சா தான் மந்தி பிரியாணியோட டேஸ்ட்டே வரும். ஸோ அதுக்காக ஒரு கறி துண்டை வந்து நான் சின்ன அடுப்பில் வந்து நல்லா ஃப எரிய விட்டு வச்சுருக்கேன். அதை ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு, நம்ம குக்கரில் வந்து ரெடி ஆயிருக்க சோறு கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா சிக்கன் பீசஸையும் வச்சுருவோம். வச்ச பிறகு நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்க கறி துண்டையும் வச்சுட்டு, கொஞ்சமா நம்ம வந்து சாதாரண குக்கிங் ஆயில் ஊத்துனாலே போதும். நெய் தான் ஊத்தணும்னு அவசியமே கிடையாது. அத ஊத்திட்டு நம்ம மூடி வச்சுட்டு, ஒரு வெயிட் மேல வச்சுட்டாலே போதும். இந்த புகையோட வாசம் பார்த்தீங்கன்னா, சிக்கன்லயும் சரி, கறிலயும் சரி, சாப்பாட்லயும் சரி, இது நல்லா வந்து சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்மெல்லே வருங்க. அந்த ஸ்மெல்லு தான் மந்தி பிரியாணிக்கு ஒரு பெஸ்ட்டான டேஸ்ட்டையே குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சூப்பரா இங்க ஒரு மந்தி பிரியாணி சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் ஸ்டாக் வச்சு ஒரு மந்தி பிரியாணி ப்ளஸ் நான் வந்து சிக்கனை 65 பண்ணி அது கூடவே மந்தி பிரியாணி போடுற மாதிரி நான் வந்து புகை வச்சு செஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஆம்லேட் தான். நான் அந்த சிக்கன் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அந்த சிக்கன்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். மிக்ஸ் பண்ண பிறகு இதில சேர்க்க வேண்டிய மசாலா பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா. ஸோ அப்படி இல்லன்னா சிக்கன் மசாலா. 2ல ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கிட்டு, அப்புறம் கொஞ்சமா கண்டிப்பா வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கோங்க. இல்ல நார்மல் சில்லி இருந்தாலும், சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு முட்டைய ஊத்திட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இவ்வளோ தான் இந்த சிக்கன் ஆம்லேட்டுக்கு தேவையான வந்து பொருட்கள். பட் டேஸ்ட்டு செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு பேன்ல ஆயில் ஊத்திட்டு அந்த சிக்கன் ஆம்லேட்ட நம்ம அதில போட்டுற வேண்டியதான். போட்ட பிறகு சிக்கனுங்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி 2 பக்கமும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ சாதாரண ஆம்லேட் போட்டு எடுக்கிற மாரி ஒரு தடவை திருப்பி போட்டதுமே எடுத்துறக்கூடாது. ஒரு 2, 3 தடவை திருப்பி திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டோம்னா, செம்ம டேஸ்ட்டான ஒரு சிக்கன் ஆம்லேட் வந்து நம்மளுக்கு இங்க ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கும் என்னோட பிளேட் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு சூப்பரான சிம்பிளான மந்தி பிரியாணி வித் சிக்கன் 65 அண்ட் சிக்கன் ஆம்லேட். ஸோ இந்த மாரி தான் அன்னைக்கு லஞ்ச் வந்து எங்களுக்கு போச்சு ஃப்ரைடே. உங்களுக்கு எப்படி ஃப்ரைடே லஞ்ச் போச்சுன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வரும்னு வந்து சொல்ல முடியாது. பட் நம்ம ட்ரை பண்றதுல தப்பு கிடையாது. ஒருத்தவங்களும் ஒரு மாரி திங்க் பண்ணுவாங்க. நானும் அப்படிதான் குக்கிங்லயும் சரி, என்னோட விஷயத்திலயும் சரி அப்படிதான் திங்க் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கண்டிப்பா பெல் ஐகான ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.